ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் மோர் மிளகாய் வத்தல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிளகாயை காம்போடை சேர்த்து நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா நடுவில் மட்டும் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மிளகாயையுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் தயிரில் உள்ள புளிப்பும் உப்பும் இந்த மிளகாயோட எட்ஜ் வரைக்கும் நம்மளுக்கு போய் டேஸ்டியாக இருக்கும். இப்போது கட் பண்ண மிளகாயை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துருக்கீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் 4 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு மூடி அதை அப்படியே தயிரில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் தயிரில் ஊறின மிளகாயை தட்டில் மிளகாய் மட்டும் எடுத்து தள்ளி தள்ளி இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இப்போது இந்த மிளகாய் எல்லாமே தட்டில் மாற்றினதுக்கப்புறமா அந்த தயிரை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட வேண்டாம். இன்னும் ஒரு முறையும் இதே ப்ராசஸை நம்ம செய்யணும். அதனால் தயிர் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மிளகாயை நம்ம வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கலாம். இப்போ நல்லா சம்மர் ஆரம்பித்தாச்சு. இப்போ நீங்கள் மோர் மிளகாய் போட்டிங்கன்னா சூப்பராக காஞ்சிரும். ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்த மிளகாய் இது. இப்போது இதை நைட்டு நம்ம மறுபடியும் அந்த தயிர்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். மறுநாள் காலையில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே செஞ்ச மாதிரியே மிளகாயை மட்டும் எடுத்து தட்டில் இதே மாதிரி தள்ளி தள்ளி அடுக்கி வச்சுட்டு 2வது நாள் வெயிலில் காய வச்சுக்கலாம். 2 தடவை மட்டும் தயிரில் போட்டு எடுத்துட்டு மிளகாயை காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே மிளகாயை மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆகிறதுக்கு 4 நாள் ஆச்சு. நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மோர் மிளகாயை பொரிச்சிக்கலாம். எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு பிரியப்படுறவங்களுக்கு இந்த மோர் மிளகா ரொம்ப பிடிக்கும். நல்லா வெயில் அடிக்கும் போதே மோர் மிளகா போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மோர் மிளகா தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.